வணக்கம்பா. காலைல என்னடா வேலைன்னு பார்க்குறீங்களா? பழைய வீட்டை க்ளீன் பண்ணிட்டு புது வீட்டுக்கு போய் ஷிஃப்ட் ஆகணும்ல. அதனால் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு பக்காவாக கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். நிறைய ஜாமான் நிறைய டஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பசிக்கும்ல, காலைல சாப்பாடை பார்சல் பண்ணிட்டு அப்புறம் எப்போ தூக்கி போகலாம் பார்த்தா அப்புறம் போர்ட்டரில் ஒரு மினி வேனை போட்டு அது எல்லா ஜாமானையும் ஏற்றிட்டு புது வீட்டில் போய் இறக்கியாச்சு. அங்கே போய் ஜாமான்லாம் இறக்கி வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு காற்றை வாங்கிட்டு அப்புறம் பசிக்கும்ல, அப்புறம் வாங்கின சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீடை சுற்றி பார்த்தோம். எல்லாம் நீட்டாக டிசைனாக தான் இருந்துச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு பக்காவாக முடிச்சுட்டு சரி மதியானம் சாப்பாடுக்கு மறுநாள் ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்கனால அங்கே பார்த்தா டென்ட்டு போட்டு க்யூவில் உட்காந்துருக்காங்க. சரி வேணாம் அப்படின்ட்டு திருப்பி பழைய வீட்டுக்கு போயிட்டோம். எங்கே தான் கேட்குறீங்களா, டஸ்ட்பின் போடாமல் அப்படியே இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் தூக்கிட்டு போய் டிஸ்போஸும் பண்ணியாச்சு. வீடை பக்காவாக க்ளீன் பண்ணி அவங்க கையில் சாவியும் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தா டிமார்ட்டில் ஒரு பர்ச்சேஸ் போகணும்னு சொல்லி போனோம். கடைசியாக ஒருத்தர் கந்தஞ்சாவடியில் பார்க்குறோம். வருவோம், இருந்தாலும் அடிக்கடி வர முடியாதுல்ல, அதுக்கு தான். அப்புறம் ராயல்ஸில் ஒரு பிரியாணியை சாப்பிட்டு சொன்ன மாதிரி டிமார்ட்டுக்கு போயாச்சு. டிமார்ட்டுக்கு 4 மணிக்குள்ளே போனோம், 7 மணிக்கு தான் வெளியே வந்தோம். அவ்வளோ தூரம் பர்ச்சேஸ் இல்லை, சும்மா வேடிக்கை சுற்றிட்டு இருந்தோம். அவர் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பில்லை போட்டு டக்கு புக்குன்னு ட்ரெண்ட்ஸுக்கு போயிட்டோம். நேற்று வாங்கல, அதனால் இன்றைக்கி வாங்கலாம்னு சொல்லி ட்ரெண்ட்ஸுக்கு போயிட்டோம். ட்ரெண்ட்ஸில் ஆஃபர் போட்டாலும் போட்டாங்க. 2.5 மணி நேரம் ஆயிரும் போலேருந்து 7,000 பில்லு கொண்டு வரதுக்குள்ள. ஆனால் நான் எடுக்க வந்தேன், அவங்களாம் எடுத்துட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு பஸ், எங்கேயே 10 மணி ஆச்சு. அப்போ டக்கு டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் கிளம்புக்கு பக்கத்தில் தான், ரொம்ப இல்லை 15 கிலோமீட்டர். அப்புறம் கணேசன் டக்குன்னு இறக்கி விட்டாரு. அப்புறம் பஸ்ஸையும் பிடிச்சிட்டோம் ஒரு வழியாக அப்படியோ. அப்புறம் நான் ஒரு நம்பர்களே நாளை பார்க்கலாம்.